மாதத்திலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்கும்படியாக நமக்கு கிருபை செய்து வருகிறார். ஆராதனையில நாம் ஏதோ ஒரு வழிபாட்டுக்குரியவர்களாக, வழிபாட்டு கிறிஸ்தவர்களாக நாம் பங்கு பெற்று போய்விடாதபடிக்கு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார், நினைப்பூட்டி தியானிக்க உதவி செய்கிறார். நாம் கிறிஸ்துவில எவ்வளவு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவிலே நாம் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம், இதெல்லாம் நாம் அறிந்து நாம் செயல்படும்படி தேவன் நமக்கு அந்த காரியங்களை என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார். அதன் அடிப்படையில கடந்த சில வாரங்களிலே நான் நிருபங்களை வாசிக்கும் பொழுது பவுல் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிந்தது. அதையெல்லாம் நான் ஒவ்வொரு காரியங்களாக இந்த நாளே உங்கள் மத்தியிலே சொல்லி தியானிக்க விரும்புகிறேன். பவுல் மட்டுமல்ல, பவுலை போல யோவான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவனா யோவான், இப்படி அநேகர் அவர்கள் செயல்பட்ட அந்த விதத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21:10. இங்கே யோவானுக்கு ஆண்டவர் பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போனார் என்று சொல்லுகிறார். அதே போல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போதும், வெளிப்படுத்தின 1:10 வாசிங்க. பாருங்க, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார் பரிசுத்த பவுல். 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12:2. முன்னே சரீரத்துல இருந்தானா, பேசப்படாததும் கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். சரி, போதும். பாருங்க, இங்கே ஒரு மனுஷனை அறிவேன் என்று பவுல் சொல்லுகிறார். அது வேற யாரும் இல்ல, அவரை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார். ஏன்னா அவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் எப்படி இவருக்கு தெரியும்? ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லுறா, அவன் சரீரத்துல இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா தெரியாது. ஏன்னா தன்னை குறித்து ஒரு மேன்மையா பேசாதபடிக்கு அவர் இப்படியாக பேசுகிறார். ஆனால் அவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டான் என்று சொல்லுவார். இப்ப மரித்த ஒரு மனிதன் தான் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். லாசரு குறித்து பார்க்கும் போது அவன் மரித்து பரதீசுக்கு எடுக்கப்பட்டு ஆபிரகாம் மடியில என்ன செய்கிறான், நிலைப்பாருகிறான். ஆனா இவன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது எப்படி அவன் பரதீசுக்கு போக முடியும்? அதான் சொல்றான், சரீரத்துல இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மனுஷன் பரதீசுக்குள் என்ன செய்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லும் பொழுது, அப்போ ஆவியிலே அவன் பரதீசுக்கு என்ன செய்யப்படுகிறான், எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்ப யோவானை குறித்து பார்க்கிறோம், அவன் ஆவிலே ஒரு உயரமான இடத்துல இருந்து கர்த்தர் அவனுக்கு சில தரிசனங்களை காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான பொழுது அவன் கண்ட தரிசனங்களை தான் வெளிப்படுத்தின விசேஷமாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார். பவுலும் ஒரு ஆவிக்குள்ளான நிலையில பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாதும் ஆகிய வார்த்தைகளை அவன் அங்கே கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குள்ளான ஒரு நிலை அவர்கள் மட்டும்தான் பெற முடியுமா?
அப்படின்னா நம்மளும் பெற முடியும், நம்மளும் அடைய முடியும். ஒரு ஆவிக்குள்ளான நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னா முதலாவது ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும். ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும். ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறோமே தவிர ஒரு ஆவிக்குள்ளான வாழ்க்கைக்குள்ள நம்ம போய் அந்த ஆவிக்குள்ளான நிலையிலே நாம் நடக்கும் போதுதான் ஆவிக்குள்ளான நிலைகள்ல பல தரிசனங்களையும் பல வெளிப்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குள்ளான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியை மட்டும் அங்கே வலியுறுத்தி சொல்லப்படல. ஆவிக்குள்ளன்னா நேர நம்ம உடனே நினைக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியைத்தான் நம்ம பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவியிலே நாம் செயல்பட வேண்டிய விதத்துல நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய ஆவியிலே நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யும் பொழுதுதான் அந்த ஆவிக்குள்ளான நிலையை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எப்பொழுதுமே நம்ம எல்லாமே நம்ம சரீரத்துலதான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாகவே இயேசு சொல்லி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், இது பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாக சொல்லப்பட்டது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்போ எளிமை எங்கே காணப்படணும்? ஆவியில, நம்முடைய ஆவியிலே, உள்ளான மனிதன்லே, அதாவது நாம் காணக்கூடாத பகுதிகளிலே. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த சரீரத்துலதான் எல்லாமே நடந்துட்டு. இந்த சரீரம் அழிந்து போகும்போது எல்லாம் போயிடும். அப்போ நம்ம சரீரத்துல இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய ஆவியிலும் நாம் செயல்பட வேண்டும். ஆத்துமாவில தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அதே நேரத்துல ஆவியிலும் நாம் என்ன பண்ணணும்? ஆவியிலே எளிமையுள்ளவர் பாக்கியவன். அதே போல யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார். வாசிங்க, யோவான் 4:24. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். பாருங்க, நம்ம ஆவியிலே செயல்பட வேண்டிய விதம் இயேசு பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாகவே சொல்ற. ஆவியிலே நீ தொழுது கொள்ள வேண்டும், நீ ஆவியிலே எளிமையா இருக்க வேண்டும். அப்போ ஆவியிலே செயல்பட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இயேசு இத கட்டளையா சொல்றார், நீ ஆவியில எளிமையா இருக்கணும், ஆவியில தொழுது கொள்ளணும். ஆனா பவுல் இவைகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்து சொல்லுகிறார், அவர் செயல்படுத்தி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:16 வாசிங்க. அத்தேனா பட்டணத்தில் பாருங்க, அவர் ஆவியில வைராக்கியம் அடைந்தார் என்று சொல்லப்படும். ஆவியில இயேசு சொல்லும் பொழுது நீ ஆவியில என்ன செய்யணும்? எளிமையா இருக்கணும், ஆவியில தொழுது கொள்ளணும்ன்றாரு. ஆனா பவுல் அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினதை இங்க சொல்லப்படுறது. அத்தனை பட்டணம் என்பது கல்விக்கு அது பெயர் போன பட்டணம். அதிகமான கல்வி கற்பதற்காக அங்கே வருவார்களாம். இன்னைக்கு உலகத்துல அதிகமா கல்வியில முதலிடம் இருக்கிற நகரம் பட்டணம் எது தெரியுமா? எது எது? கன்னியாகுமரியா? கேரளாவா? சியோல், தென்கொரியா தேசத்துல இருக்க, உலகத்துல நான் சொல்றேன், தென்கொரியா தேசத்துல இருக்க சியோல், அதுதான் இன்னைக்கு கல்வியில முதலிடம் இருக்கிற நகரம். நம்ம இந்தியாவிலாம் அங்கேயே போச்சு, 100 தாண்டி போயிருக்கிறது எல்லாம். இங்க எதுவுமே அது குறைவாயிருக்கு. சரி பாருங்க, அப்படிப்பட்ட கல்வியில
அதிக கல்விக்கான ஒரு இடம் அந்த அத்தனை பட்டணம். அந்த அத்தனை பட்டணத்துக்குள்ள பவுல் வந்து பார்க்கும்போது அந்த பட்டணம் என்ன செய்கிறதா? விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது அநேக நேரங்கள்ல. ஆனா சியோல் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற பகுதியா இருக்கிறது. தென் கொரிய பகுதியில பெரிய எழுப்புதலை தேவன் தந்திருக்கிறார். அங்கதான் உலகத்துல பெரிய சபையெல்லாம் இருக்கு. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் இப்போ அவருடைய குமார் அவருடைய மகன் நடத்துறாரு. இந்த 10 லட்சம் பேர் கூடுகிற சபைகள், அதே மாதிரி நிறைய சபைகள் இருக்கு. பெரிய சபைகள்லாம் அங்க தென் கொரியால இருக்கிறது. ஆனா இந்த அத்தனை பட்டணத்துல அவங்க அதிக கல்விக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் அந்த தேசத்துல எது நிறைந்திருந்தது பாருங்களேன், கல்வி கற்றும் போது கண்கள் திறக்கப்படும். ஆனாலும் கல்வி அறிவு பெருகி இருக்கிற இடத்துல அநேக நேரத்துல அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்படும். விசுவாசி அங்க என்ன பண்றான்னா, அவங்க மனக்கண்களை, கல்வி அறிவை கொடுக்குறான், ஆனா மனக்கண்களை குருடாக்கி அவங்க இந்திய தேசமும் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதை நாம் நினைவு கூர்ந்து அதற்காக நல்ல ஜெபம். இந்த சூழலை பார்த்து பவுல் என்ன செய்கிறானா, ஆவியில் வைராக்கியம் கொள்ளுகிறான். ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிறான், சரீரத்தில் அல்ல, ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிறான். அதே போல அதே 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 18:5. இதே போல மக்கதோனியா தேசத்துல பவுல் இருக்கும் போதும் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அங்கே அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அங்கே வந்த பொழுது அவன் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை என்ன செய்தான்? திருஷ்டாந்தப்படுத்தினான். யூதருக்கு இயேசுதான் கடவுள் என்று, கடவுள் மறுப்பாளர்களுக்கும் மாமிசத்துல வெளிப்பட்ட கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டங்களுக்கும் ஆவியில வைராக்கியம் கொண்டு அவர்களுக்கு அதை என்ன செய்யணும்? திருஷ்டாந்தப்படுத்த வேண்டும். மாமிசத்துல நீ திருஷ்டாந்தப்படுத்த நினைக்கும் போதுதான் நாம தோற்று போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை பட்டணத்திலும் பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டான். அதே போல இந்த இடத்திலும் அங்கே யூதர்கள் மத்தியில அவன் இயேசுவை அந்த ஜனங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துவதற்காக ஆவியில வைராக்கியம் கொண்டு செயல்படுகிறான். தேவனுடைய வேலையை செய்யணும் அப்படின்னா, தேவனை குறித்து இந்த தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில நாம் தேவனை திருஷ்டாந்தப்படுத்துவதற்கு நமக்கு என்ன வேணும்னா ஆவியில வைராக்கியம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருந்தா தான் இந்த ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனை அந்த இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்ல முடியும், திருஷ்டாந்தப்படுத்த முடியும். சொன்னான் பாஸ்டர், அவன் கேட்கல, நம்ம எவ்வளவு சொல்றான். நம்ம எந்த அளவுக்கு ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த பட்டணத்துல, இந்த தாலுகாவில இருக்கிற இந்த சூழ்நிலை இன்னைக்கு எவ்வளவு, இந்த பட்டணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் எழும்பி செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. அல்லேலூயா. இரண்டாவதாக கிட்டத்தட்ட ஒரு 16-17 காரியங்களை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இரண்டாவதாக ஆவியில் அனல் கொள்கிற ஒரு அனுபவங்கள் வேணும். அப்போஸ்தலர் இதே 18:25 வாசிக்கிறேன். இங்கே அப்போலோவை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கு முந்தின வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தினா மனம் திரும்புவதற்கு ஏதாவது ஞான ஸ்தானத்தை பெற்றிருந்தான். ஆனா இயேசுவை அவன் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அதனால அங்கே அப்படி இருந்தாலும் அவன் ஆவியில் அணுகுணவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணினான். திட்டம்னா கரெக்டா சரியா போதிக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்போலோ. அவன் இன்னும் யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மட்டும், அந்த நாட்கள யோவான் கொடுத்த ஸ்தானத்தை பெற்றிருந்தார்களோ, இயேசுவின் நாமத்தினால யூதர்கள் அந்த சீஷர்கள் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னா
மாமிசத்துல வெளிப்பட்ட இயேசுவை யூதர்கள் விசுவாசிப்பதற்காக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனா இவன் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், அதான் மனம் திரும்புதலுக்கு ஏதான ஞானஸ்தானத்தை அவன் பெற்றிருந்தாலோ சத்தியத்தை அவன் விட்டு போகாம சரியாக போதித்தான். சரியா போதிக்கிற மனிதன். காரணம் என்னன்னா, ஆவியில அனல் உணவனாய் இருந்தான். ஆவியில அவனுக்குள்ள அனல், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம், ஆவியிலே பற்றி எழுகிற அனுபவம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஆவியிலே அனல் மூட்டப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும்போதுதான் என்ன பண்ணுவோம்னா, சத்தியத்தை விட்டு வெளியில போக மாட்டோம். கரெக்டா சத்தியத்துல நம்ம நடப்போம். சத்தியத்தை சரியா போதிக்கிறவனா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு மாமிசத்துல வைராக்கி கொண்டுதான் அநேக நேரம் சத்தியத்தை விட்டு ஜனங்கள் வெளியில போறாங்க. போதிக்கிறவர்களும் அப்படித்தான். மாமிச வைராக்கியத்துல அவங்க சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா, சத்தியத்தை விட்டு வெளியில போறாங்க. இன்னைக்கு சத்தியத்தை விட்டு கள்ள உபதேசங்கள்ல, நூதனமான உபதேசங்கள்ல போய் சிக்கிக் கொள்வதற்கான காரணம் மாமிசத்துல அவங்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த உயிர், அந்த எழுப்புதல், அந்த அனல், மாமிசத்துல ஏற்படுகிற அந்த உணர்ச்சி வசப்படுகிற அனுபவம். இதுதான் அநேகரை எங்க கொண்டு போகுது அப்படின்னா, சத்தியத்தை விட்டு விலகி போக செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சில உபதேசங்களை நான் சில வாசிக்கும் போது சில உபதேசங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா அதை எடுத்து தவறா போதிக்கிறார்கள். சில காரியங்களை அது உங்களுக்கு வேற விதத்துல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பாருங்க, இங்கேயோ அந்த அப்போலோ அவன் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவனாய் இருந்தாலும் ஆவியில் அனவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகள் என்ன செய்தானா, மற்றவங்களுக்கு திட்டமாய் சரியா போதித்து கொண்டு வந்தான். அதே போல அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:11. ஆவியிலே அனலாயிருங்கள். பவுல் இங்கே ஜனங்களுக்கு, ரோம ஜனங்களுக்கு, ரோம சபையில ஆண்டவர் பவுல் ஆலோசனை விடுகிற, அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில என்ன செய்க. எதுல நாம் அனலா இருக்கணும்? மாமிசத்துல இல்ல. அனலா இருக்கிறது வேற, உணர்ச்சி வசப்படுகிறது வேற. அனலா இருக்கிறன மாமிசத்துல உணர்ச்சி வசப்பட்டு நிறைய காரியங்களை நம்ம சொல்லி பேசுகிறோம், செய்கிறோம். மாமிசத்துல உணர்ச்சி வசப்படாம ஆவியில அனலா இருந்தா நம்ம ட்ராக் மாறாது, சரியான ட்ராக்ல போகும். மாமிசத்துல உணர்ச்சி வசப்படுகிறதுனாலதான் நம்ம சில நேரங்களை என்ன செய்யறோம், நம்ம ட்ராக் மாறுது, ஒரு பாதம் மாறும். அல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ் நடவடிக்கைகள் 19:21. சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு பாருங்க, பவுல் சில ஊழியங்களை, சில காரியங்களை செய்து முடித்து விட்டு இப்பொழுது அவன் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அப்படி எருசலேமுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறதான பவுல் என்ன செஞ்சானா, ஆவியிலே நிர்ணயம் பண்ண. நான் எங்க போன என்ன ஊழியத்தை செய்யணும்னு ஆவியில் நிர்ணயம் பண்ண வேண்டும். ஆவியிலே உறுதி எடுக்க வேண்டும், தீர்மானம் எடுக்கணும். ஏன் நிறைய நாம் எடுக்கிற தீர்மானத்தை செயல்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா, மாமிசத்துல எடுக்கிற தீர்மானம், ஆவியில தீர்மானம் எடுக்கும், நிர்ணயம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவியில் எடுக்கிற தீர்மானம் தான். அதான் மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவியோ. நீ ஆவியில தீர்மானம் எடுத்தாதான் உற்சாகமா ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஏன் இந்த வருஷத்துல ஒரு முறையாவது பைபிளை முடிக்கணும்னு நினைக்கிறத ஏன் நடக்கிறதுலன்னா, ஆவியில தீர்மானத்தை எடுக்க, நிர்ணயம் பண்ணணும். அல்லேலூயா. ஆவியில நிர்ணயம் பண்ணாதான் அந்த ஆவி உங்களை என்ன செய்யணும், சோர்ந்து போகணும். உலகத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஊழிய பாதையில
அநேக போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. அநேக போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். போராட்டங்கள், பாடுகள் பத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டங்கள், பாடுகள் பத்தியில நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் முன்னேறி போகணும்னா நம்ம எந்த ஒரு தீர்மானத்தையும் ஆவியில எடுக்கணும். ஆவியில நிர்ணயம் பண்ணணும். அல்லேலூயா. ஆவியில நிர்ணயம் பண்ணி கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 20-22. பாருங்க, பரிசுத்த பவுல் அவன் போய் பல இடங்களிலே 3 முறை மிஷனரி பயணங்களாக பல இடங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து மூப்பர்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அழைப்பின்படி அவன் ராஜாவுக்கு முன்னால போய் நிக்கணும், ராயனுக்கு முன்னால போய் நிக்கணும், ராயனுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும். அதற்கு தேவன் தெரிந்து கொண்ட விதம் தெரியுமா? கட்டுகளும் உபத்திரவங்களும். அதுக்காக அவன் கட்டுகளும் உபத்திரவங்களும் அவனுக்கு வச்சிருந்த ஆண்டவரே இப்ப சொல்றாரு, உனக்கு நீ எருசலேமில இருந்து போகணும். அவன் எருசலேமில இருந்து அங்க போகணும். அப்ப எருசலேமில இருந்து அவன் அங்க கொண்டு போகணும் அப்படின்னா எருசலேமுக்கு அவன் கட்டப்பட்டவனா போகும். இப்ப சொல்லுங்க, இந்த ஊழியத்தை செய்யற நிமித்தம் எனக்கு இந்த பாடு வருது, எனக்கு இந்த பிரச்சனை வருது, எனக்கு இந்த போராட்டம் வருது, எனக்கு இந்த உபத்திரம் வருதுன்னா நான் அந்த ஊழியத்தை செய்வேனா? இதை செஞ்சா என்ன லாபம்? இதை செஞ்சா என்ன மேன்மை? இதை செஞ்சா என்ன ஆசீர்வாதம்? இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஜெபம் பண்ணா எனக்கு என்ன மேன்மை? நான் சபைக்கு வர்றதுன்னா எனக்கு என்ன மேன்மை? சபைக்கு வந்தா உனக்கு பாடு, உன் தலை வெட்டப்படும். எத்தனை பேர் சபைக்கு வருவான்? இருக்கிறதுல கூட்டமும் போயிடும். சில நிறைய மேலே நிறைய சில இஸ்லாமிய நாடுகள்ல அப்படி நடக்குது. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த உடனே அப்படியே அவர்கள் சிலச்சேதம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா உடனே மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வரணும்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கும்? சந்தேகம். ஊழியத்துல இன்னைக்கு ஊழியம்னா நிறைய பேர் என்ன செய்யணும், சில பெரிய பெரிய சபைகள் ஊழியர்கள் இருக்கிறத பார்த்துட்டு அதை பார்த்துதான் இன்னைக்கு ஊழியத்துல வராங்க. ஆனா ஊழியத்துல வந்தா நமக்கு என்ன உண்டு? கட்டுகளும் உபத்திரம் உண்டுன்னா எத்தனை பேர் ஊழியத்துக்கு வருவோம்? ஆனா பவுல் வந்து சொல்றா, எருசலேமில இருந்து நான் போய் நான் அங்க ரோமாபுரிக்கு போகணும், எனக்கு கட்டுகளும் உபத்திரம் இருக்கிறது. ஆகவே இதை கண்டு நான் பயப்படாம அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆவியிலே கட்டுண்டவனாக, ஆவியில கட்டப்பட்டா மட்டும்தான் நம்மளால கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் நிலை நிற்க முடியும். தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆவியிலே கட்டப்பட்டவனாக நாம் காரியங்களை நடப்பிக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில செயல்படணும், ஊழியத்துல செயல்படணும். இந்த ஊழியத்தை கொடுக்கறத, ஊழியத்தை பொறுப்பு கொடுக்க, அதை ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா சில போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். அதன் மத்தியில் அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில வருகிற பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து பிரயாணம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவிலே கட்டப்பட்டவனாக, ஆவிலே கட்டுண்டவனாக நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நாம அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2:29 வாசிங்க. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் என்பது, அன்றைக்கு யூதர்கள் சரீரத்திலே அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். ஆனா இங்கே பவுல் சொல்லுகிறார், யூதன் சரீரத்திலே விருத்த சேதனம் பண்ணுகிறவன் அல்ல, ஆவியில என்ன செய்யணும்?
ஆவினாலே அவனுடைய இருதயத்திலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது வெறும் மாமிசத்தின் அழுக்கை நீக்கக்கூடிய அளவுக்காக இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் என்பது சரீரத்துல மட்டும்தான் ஸ்நானம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. சரீரம் மட்டும்தான் முங்கி தண்ணிக்குள்ள முங்கி எடுக்கு. சரீரம் மட்டுமே தண்ணியில முங்கி எடுக்கிறது வெறும் ஸ்நானம் தான். அது ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது ஆவியில இருதயத்தில விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ஆவியிலே உண்டாகக்கூடிய ரட்சிப்பு, ஆவியினால இருதயத்திலே ஒரு மனம் திரும்புதல், இருதயத்திலே ரட்சிப்பு, இருதயத்திலே விருத்த சேதனம் செய்யப்படுதல் உண்டாயிருக்கா? அதுதான் உண்மையான என்னது ரட்சிப்பு. அது இல்லாம இருதயத்துல ஒரு ரட்சிப்பு இல்லாம, ஆவினால இருதயத்துல ஒரு மாற்றம் இல்லாம, என்ன இருதயம் மகா திருக்கும். அப்ப அந்த இருதயத்துல மாற்றம் வராம, இருதயத்துல இருக்கிற விருத்த சேதனம் செய்யப்படாம நாம வெறும் ஞானஸ்நானம் மட்டும் எடுப்போம்னா அது சரீரத்துல ஏற்படுகிற ஸ்நானம். தண்ணியில முங்கி எதிக்கிறோம், அவ்வளவுதான். அது ஞானஸ்நானம் கிடையாது. அதான் பவுல் சொல்லுகிறார், எழுத்தின்படி உண்டாகாமல் எப்படி இருக்கணுமா? ஆவின்படி. எழுத்தின்படி அல்ல, ஆவின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அடுத்ததாக இதுவரைக்கும் 5 காரியங்கள். 6வதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆறாவதாக ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இங்க பாருங்க, தெளிவா போல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தாலும் நாம எதன்படி நடக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடந்தா, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை அப்படி நீ சொன்னாலும் எதுக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது? ஆக்கினை. ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனா இருந்தாலும், அதாவது நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டது. நியாயப்பிரமாண கிறிஸ்துவ இயேசுக்குள் நாம் மறுபடியும் பிறந்த அனுபவங்கள் இருந்தாலும் என்ன எப்படி இருக்கணுமா? ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். இல்லையா? இன்னும் தொடர்ந்து அதுல சில காரியங்களை, நிறைய விஷயங்களை போல் சொல்லுகிற 4-5 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்துல எது நிறைவேறுகிறதா? நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. நியாயப்பிரமாணத்தின் இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துக்குரியவர்கள் அல்லவட்டாலும் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்றார், நிறைவேற்றினார். அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில எப்ப நிறைவேறுகிறது என்று சொன்னா, நம்ம ஆவின்படி நடக்கும் போதுதான் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நான் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தா நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவது இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆமா, மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்ன செய்கிறான்? அவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். மாம்சத்தின்படி நடந்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவைகளை, இப்போ யோசித்து பாருங்க, நீங்க ஆவின்படி நடக்கிறீங்களா, மாம்சத்தின்படி நடக்கிறீங்களா? மாம்சத்துக்குரியவைகளை நீ சிந்திக்கிறவனா இருந்தா நீ யாரு? ஆவின்படி நடவாமல் மாம்சத்துக்குரியவனா இருக்க, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க. நீ ஆவின்படி நடக்கிறவனா இருந்தா மாம்சத்துக்குப்படி சிந்திக்காமல் ஆவின்படி சிந்திக்கிறவனா இருக்கிறீங்க. இல்லையா? ஆனா மாம்சத்தின்படி நடந்தா நாம் ஆக்கினைக்கு தப்ப முடியாது. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்தாலும் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு தான் எது கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆவின்படி நடக்குன்னா
நீ ஆவின்படி சிந்திக்க வேண்டும். அடுத்து அதே போல அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, பாருங்களேன், தேவனுடைய ஆவியினால், இந்த இடத்துலதான் தேவனுடைய ஆவியினால் நாம் அடக்கப்படுகிற அனுபவம். நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யப்படும்? நடத்தப்படுகிறவன் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படின்னா மாம்சத்தில் நடக்கும் போது யூதர்கள் அவங்க எதன்படி நடந்தாங்க? மாம்சத்தின்படி நடந்தாங்க. அதனால் அவர்கள் யாரு? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவர் மாம்சத்தின்படி நடக்கிறதுனால நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்போ அதே போல நீங்களும் மாம்சத்தின்படி நடந்தால் நீங்கள் யார்தான்? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஆவின்படி நடந்தா நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா? கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு, கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா? இதெல்லாம் இதெல்லாம் தேவையா நமக்கு? கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு, கிருபையின் பிரமாணத்துக்கு நாம் உட்பட்டவர்களா இருந்தால் நாம் ஆவின்படி நடக்க வேண்டும். நம்ம மாம்சத்துக்குரியவர்களா நடப்போம்னா நம்ம இன்னும் யார்தான்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க முதல்ல. போதும். மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை நமக்கு வேணும். ஆவின் சிந்தை வேணும்னா என்ன? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இப்ப திரும்ப வாசிங்க. 5ஆம் வசனம். ஆவின் சிந்தை என்னது? ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். மாமிசத்தின் சிந்தை மரணம். இப்ப எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? ஆவின் சிந்தை. அப்ப ஆவின் சிந்தை வேணும்னா என்ன செய்யணும்? ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிச சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். நாம் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், ஆவின்படி நடங்க. ஆவின்படி நடக்கிறவனுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவின்படி நடக்கிறவன் ஆவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறான். ஆவின்படி நடக்கிறவன் ஆவின் சிந்தை உள்ளவனாய் இருக்கிறபடி அவன் எதை பெற்றுக் கொள்வான்? சுதந்திரிப்பானா? ஜீவனையும் சமாதானத்தையும் அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. நிறைய பேர் தூங்கிட்டீங்க போல இருக்கு. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:3. போதும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசியர் 2:5. சரீரத்தின்படி தூரமாயிருந்தும் ஆவின்படி, பாருங்களேன், சரீரத்திலே அவர் தூரமாய் இருக்கிறார். பவுல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். ஒருவேளை சிறைச்சாலையில இருக்கலாம். ஆனா அங்க நிருபங்களை எழுதும் போது கொரிந்தியர்லயும் அதான் சொல்றாரு, கொலோசியர்லயும் அதான் சொல்றாரு, நான் சரீரத்துல தூரமா இருந்தாலும் ஆவியில என்ன செய்கிறேன்? அப்போ ஆவியில ஒருமனப்படக்கூடிய அனுபவம் நமக்குள்ள வேணும். ஒருமனம் சரீரத்துல இல்லை. சரீரத்துல ஒருத்தர் ஒருமனப்பட்டிருந்தாங்க. யாரு?
யாராவது ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல. அனனியாஸ் சரீரத்துல ஒருமனப்பட்டது. எப்படி ஒருமனப்பட்டிருந்தாங்க? தேவனை வஞ்சிக்கிற காரியங்கள். அதனால நடந்தது என்ன? 2 பேரும் மரித்து போனாங்க. இன்னைக்கு சரீரத்திலே நாம் ஒருமனப்படுகிற காரியங்கள்லாம் அது தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு விரோதமாகவே இருக்கும். சரீர புகழ்ச்சி, சரீரத்துக்குடைய மேன்மை, சரீரத்துல ஒருமனப்படும் பொழுது நம்ம சரீர புகழ்ச்சியை நாடுகிறவர்களாக இருக்கும். அங்க பாருங்க, மற்றவங்களை போல அவங்களும் ஆஸ்தியை வித்து கொண்டு கொடுத்தாங்க. ஆனா அது அவங்களுடைய தான். ஆனா ஒரு பகுதி என்ன செஞ்சாங்க? காரணம் சரீர புகழ்ச்சி. நம்ம மற்றவங்களை போல கொடுத்தா நமக்கு அந்த பேர் கிடைக்கும். இதுல அவங்க ஒருமனப்பட்டிருந்தாங்க. அதனால நடந்தது என்னன்னா, அது அவங்க அனுபவிக்காமலே அதையும் இழந்துட்டு 2 பேருமே என்ன செஞ்சாங்க? மரித்து போனாங்க. ஆனா பவுல் இங்கே சொல்லுகிறார், நான் சரீரத்தின்படி தூரமாய் இருந்தாலும் ஆவின்படி. அப்போ ஆவியிலே நம் ஒருமனப்படும், சபைக்குள்ள ஆவியிலே ஒருமனப்படுகிற தன்மை, ஆவியில ஒருமனப்படும். நம்ம தூரமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நாம் ஒரு பக்கம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், உறவுகள் வேற பக்கத்துல இருக்கலாம். எங்க இருந்தாலும் ஆவியிலே நம்ம ஒருமனப்படுகிறவர்களா இல்லையா? சரீரத்திலே ஒன்றா இருந்தாலும் சரீரத்திலே நாம் அந்த சரீரத்தின்படி, மாம்சத்தின்படி, நம்ம கூட பிறந்தவன், ரத்த பாசம், இந்த இதெல்லாம் கடந்து நம் பெற்ற பிள்ளைகள், நாம் பெற்றோர், இப்படிலாம் இதெல்லாம் கடந்து ஆவியிலே நாம் ஒருமனப்படுகிறவர்களா இருந்தா அந்த ஒருமனத்தை, அந்த ஐக்கியத்தை எவராலும் பிரிக்க முடியாது. பரிசுத்த பவுல் போல, பரிசுத்த பவுல், தீமோத்தேயு, தீத்து, இப்படிப்பட்ட பல அந்த தேவ மனிதர்கள், அந்த சீஷர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒருமனம் இருந்துச்சு. அதனாலதான் அது யாரும் பிரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியிலே அவர்கள் ஒருமித்து இருந்தார்கள். அடுத்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது எத்தனை? 9ஆம் பாயிண்ட் நினைக்கிறேன், 9வது குறிப்பா இருக்கு நினைக்கிறேன். வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினால் மட்டுமல்ல, எதனால மகிமைப்படுத்தணும்? ஆவியினாலும். ஏற்கனவே வாசித்தோம், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சமாரிய ஸ்திரீ இடத்துல சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லியும் வசனம் ஞாபகத்துக்கு வரலையா? யோவான் 4:24. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 3:3. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை. பாருங்களேன், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆவியினாலே தொழுது கொள்ளுதல், ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்துதல். சரீரத்தினால் மட்டும் மகிமைப்படுத்துறது போதாது, சரீரத்தினால மகிமைப்படுத்தணும். இந்த சரீரம் தேவன் தந்தது. இந்த சரீரத்தை இன்னைக்கும் ஆண்டவர் சுகத்தை தந்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த சரீரத்தினால மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமா இருந்தாலும் எதுல நாம் மகிமைப்படுத்தணும்? மாமிசத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்தணும். ஆவியிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியிலே நாம் தேவனை ஆராதிக்கிற அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஒரு உயிருள்ள ஆராதனை. சரீரத்துல மட்டும் இந்த கை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, இப்படி சொல்லுகிற இதெல்லாம் மாமிசத்துல ஒரு கிளர்ச்சியை தூண்டி விட்டு செய்கிற ஒரு செயல். ஆனால் ஆவிலே நாம் தேவனை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, மகிமைப்படுத்துகிற அனுபவம் என்பது நாம் ஆவிலே தேவனை, தேவனுடைய மகத்துவங்களை உணர்ந்து, தேவனுடைய நன்மைகளை உணர்ந்து நாம் ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை நாம் உடையவர்களா இருந்தா இந்த அனுபவம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மேன்மைகளை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆவியிலே தேவனை ஆராதிக்கிற அனுபவம் வேணும். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 7:1.
பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எதுல நம்ம சுத்திகரிக்க வேண்டும்? மாம்சத்துல மட்டும் இல்ல. மாம்சம் பாவம் செய்து வேசித்தனம் பண்றான், சரீரத்துக்கு விரோதமா வேசித்தனம் பண்றான். அதே போல புகைப்பழக்கம், மற்ற போதை வஸ்துகள் மூலமா சரீரத்தை தீட்டுப்படுத்துறான். ஆனா இந்த ஆவில இருக்கிற அசுசி நீங்கன்னா ஆவிலையும் சுத்திகரிப்பு உண்டாகும். அநேக நேரங்கள்ல சரீரத்துல இருக்கிற அசுசி நீங்க மாத்திரம் நம்ம தேவனிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிற நம்ம ஆவில ஏற்பட்ட அசுசி, ஆவில ஏற்பட்ட அருவருப்பான காரியங்களை நீங்க நம்மளை சுத்திகரிக்காதனால அந்த பகுதி அப்படியே இருக்கிறதுனாலதான் பின் நாட்கள்ல நம்மளை பாவத்துக்குள்ள தள்ளு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைரஸ் கிருமி நம்முடைய சரீரத்துல இருந்தா அது என்ன ஆகும் தெரியுமா? சில வைரஸ், அதாவது வைரஸ் தொற்று வந்தா வைரஸ்னால பாதிப்பு நிறைய வருகிறது. ஜுரம் இந்த மாதிரி வரலாம். ஆனா ஜுரம் எல்லாம் போயிடும். ஜுரம் போனாலும் சில பலவீனங்கள், கை கால் வலியெல்லாம் இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா அந்த வைரஸ் இருக்குன்னு அர்த்தமா? அது திருப்பியும் நமக்குள்ள என்ன செய்யும்? பலன் கொள்ளும். அப்போ ஆவியிலே இருக்கிற அசுசி நீங்க, ஆவியிலே நமக்குள்ள என்ன வேணும்? சுத்திகரிக்கணும். உள்ளான மனிதன்ல ஆவிக்குள்ள இருக்கிற அசுசி, ஆவியில எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற தவறான காரியங்கள், தவறான சிந்தைகள், தவறான பார்வைகள், தவறான காரியங்கள், அதை நான் ஆராய்ந்து பார்க்கணும். இதை பெரும்பாலும் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். பெரும்பாலும் வேத வசனங்கள் மூலமா நாம் உணர்த்தப்படும் பொழுது ஆவியிலே ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ள உண்டாகணும். இல்லை அப்படின்னா அது பின் நாட்களை நம்மளை பெரிய அளவில் நம்மளை என்ன செய்யும்? திரும்ப அதே பாவத்துக்கு தள்ளும், இச்சைகளை தள்ளும். எதில இருந்து வெளியில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு காரியத்துல போய் விழமாட்டாங்க. எந்த பாவத்துல இருந்து மீண்டு வந்தாங்களோ அதுல போய் விழுவாங்க. வேசித்தனம் பண்ண வேசித்தனத்துல போய் விழுந்துருவான். குடிக்கிறவன் அதுல போய் விழுந்துருவான். காரணம் என்னன்னா அப்படி ஆவியில இன்னும் ஒரு மாற்றம் இல்லை, சுத்திகரிப்பு இல்லை. இல்லையா? அதாங்க பவுல் சொல்லுகிறார், என்ன செய்யணுமா? உங்கள் சரீர மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதுல தேவ பயத்தோட என்ன செய்யுங்க. ரெண்டு பகுதியிலும் சுத்திகரிப்பு உண்டாகும், சரீரத்திலும் ஆவியிலும். அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கலாத்தியர் 3:3. போதும். இந்த கலாத்திய சபையை குறித்து போல் சொல்லுகிறார். இந்த கலாத்திய சபையானது ஆவியிலே ஆரம்பம் பண்ணின, ஆவியிலே அவங்க மறுபிறப்பு அடைந்த சபை. அடுத்து இன்னொரு கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 4:29. பாருங்க, அதாவது ஈசாக்கை குறித்து சொல்லும் போது ஈசாக்கு அவன் யாரு? ஆவின்படி பிறந்தவன். ஏன்னா வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். வாக்கு தத்தத்தின் பிறந்தவனை வம்சத்தின் படி பிறந்தவன் செய்தான், துன்பப்படுத்தினான். இது ஈசாக்கு மட்டும் இல்ல, இது வாக்கு அதுக்கு முன்னால காயின், அவனும் ஆவேலே எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆவேல் ஆவியின்படி பிறந்தவன். அவனை காயின் துன்பப்படுத்தினான், கொலை செய்தான். அப்போ கவனிங்க, மாம்சத்தின்படி பிறக்கிற எல்லாமே என்ன செய்யறதுன்னா ஆவியின்படி பிறக்கிறவங்க மேற்கொள்ளுது. இது உலகத்துல நடக்கிற காரியம் தான். அதை இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். சபைக்கு விரோதமா இன்னைக்கு பாருங்க காரியங்கள் நடக்கிறதுனா மாம்சத்தின்படி பிறக்கிறவங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிறப்பு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆவியின்படி பிறக்கிற அனுபவம், மாம்சத்தின்படி இருக்கல. இங்க மாம்சத்தின்படி நம்ம ஆவியின்படி பிறக்காதனால்தான் நமக்கும் அவங்களுக்கும் யுத்தம் வருது. புரியுதா?
யார் மாமிசத்தின்படி யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்களை இன்னும் ஆவின்படி இன்னும் பிறக்கும். ஆவின்படி பிறக்கும் பொழுது ஆவின்படி பிறக்கிறவன் என்ன செய்கிறான்னா, அவன் என்னைக்கு, அதாவது மாம்சத்தின் பிறக்கிறவனாலே மேற்கொள்ளப்பட்டாலும் வாக்குத்தத்தத்தின்படி தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற மேன்மையை அவன் சுதந்திரிப்பான். கர்த்தர் தான் அவனுக்கு கிரியை செய்வார், கர்த்தர் தான் அவனுக்கு பலன் தருவார், கர்த்தர் தான் அவனுக்கு ஜெயத்தை தருவார், கர்த்தர் தான் அவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட பிறப்பை பெற வேண்டும்? நம்முடைய துவக்கம் ஆவின்படி இருக்க வேண்டும், ஆவின்படி பிறக்க வேண்டும். அடுத்ததாக கலாத்தியர் 5:25 வாசிங்க. 5:25. போதும். ஆவின்படி பிறப்பது மட்டும் இல்ல, ஆவின்படி என்ன செய்யணுமா? பிழைத்திருக்க வேண்டும். ஆவினாலே பிழைத்திருக்க வேண்டும். நம் ஆவின்படி ஆவின்படி பிறக்கிறது மட்டும் போதாது, நாம் பிழைத்திருக்கிறதும் நம்முடைய ஆவியினாலே பிழைத்திருக்கிற அனுபவங்களை உடையவர்களா இருக்க வேண்டும். அடுத்து கலாத்தியர் 6:8. என்ன நேரம் எல்லாத்தையும் உட்கார்ந்து பாருங்க, நேரம் போயிட்டு. பாருங்க, ஆவிக்கென்று விதைக்கிறவன். விதைப்பது என்னது? விதைப்பது என்னது? நம்ம விதைச்சா ஒரு நாள் பலன் கிடைக்கும். பலனை எதிர்பார்த்து தான் விதைக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஆவி, மாமிசத்துக்கென்று விதைக்கிறதை காட்டிலும் நம்முடைய ஆவிக்கென்று நாம் அதிகமா விளைக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய பகுதிக்கென்று அதிகமா பிரயாசம் எடுக்கணும். நம்ம எடுக்கிற ஜபம், நம்ம வேதத்தை வாசிக்கிற காரியங்கள், நம்முடைய பிரயாசம் எல்லாம் நம்முடைய எதுக்காக இருக்கணும்னா நம்முடைய ஆவிக்காக, நம்முடைய ஆவிக்காக. ஆவிக்கென்று விதை விதைத்ததான் நீங்க ஆவிக்குரிய பலனை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை. அப்போ நீங்க ஆவிக்கென்று விதைத்தால் ஆவினால் என்ன செய்வீங்க? நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். எபேசியர் 6:18. சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணி அப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. மாம்சத்துல நம்ம பண்ணுகிறது சில நேரங்கள்ல மாம்சத்தெல்லாம் ஜெபம் பண்ணணுங்கிற சூழ்நிலைகள் இருக்கும். முடிவு சில நேரங்கள்ல ஒரு ஜெபம் ரெகுலரா இருக்குன்னு மாம்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நேரத்தை திட்டமிட்டு வருவோம். ஆனா நம்முடைய ஜெப அனுபவங்களை எப்படி கொண்டு போகணும்னா ஆவிக்குள்ளாக கொண்டு போகணும். ஆவிக்குள்ளால் ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துல கொண்டு போகும்போதுதான் அந்த ஜெபம் நல்ல ஒரு ஃப்ளோவா அப்படி போகும். நீங்க ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி மாம்சத்திலே போராடக்கூடாது. நிறைய இடத்துல ஜெபம் பண்ண வந்தாலே நம்ம மாம்சத்துல உட்கார்ந்து போராடி என்னால அவ்வளவுதான் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணும், நேரம் எடுத்தாலும் ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ணும் திட்டமிட்டாலும் ஜெபம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா மாம்சத்துல நாம் ஜெபிப்பதற்கு மாம்சத்துல எடுக்கிற முயற்சிகள்னால்தான் தோற்று போகிறோம். ஆனா ஆவியில ஜெபம் பண்ணினா நம்முடைய ஆவியில ஜெபம் எடுக்கிற அந்த ஜெப ஜீவியம் என்பது அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். சரி, அடுத்தது எபேசியர் 5:18. எபேசியர் 5:18. பாருங்க, ஏற்கனவே சொல்லணும், ஆவினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்தணும், ஆராதிக்கணும், தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்க. அதே மாதிரி ஆவியில் நிறைந்து என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும். ஆவியில் நிறைந்து சங்கீதனால், கீர்த்தனால், ஞானப்பாட்டின ஒருவருக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்லுகிறது ஆவினால் நிறைந்த அனுபவத்துல சொல்லணும். சரீரத்துல மட்டும் நம்ம சொன்னா இது என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும், சில நேரங்கள்ல அது தோற்றுப்போம். ஆவியில நிறைந்து நாம் புத்தி சொல்கிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது 1 தீமோத்தேயு 4:12. 1 தீமோத்தேயு 4:12.
வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நீ எப்படி மாதிரியா இருக்கணும்னு சொல்லி 4 காரியங்களை சொல்லி இருக்கிறார். வார்த்தை, நடக்கல, அன்பில, ஆவியில, விசுவாசம், கற்பு 6 இடங்களை சொல்லி இருக்கிறார். அதுல இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம்னா ஆவியில மாதிரியா இருக்கு. அன்பிலும் ஆவியிலும் என்ன செய்யணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியா. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்ல ஆவியிலே மாதிரியா. ஆவியிலே நாம் எப்படி மாதிரியா இருக்கிறது? ஆவியில எப்படி மாதிரியா இருக்கிறது? சரீரத்துலதான் இன்னைக்கு நிறைய நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க நம்ம முயற்சி பண்றோம். சரீரத்துலதான் நிறைய மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறோம். ஞானசம் எடுக்கிறோம், பேரை மாத்துறோம், உடைய மாத்துறோம், நடைய மாத்துறோம். எல்லாம் எங்க நடக்குது? சரீரத்துல, மாம்சத்துல. ஆவியில மாற்றங்கள் இருக்கா? இந்த ஆவியில ஏற்படுகிற மாற்றங்கள் தான் இதுதான் மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளை சாட்சியா நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆவியில மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியா நிற்பதற்கு ஆவியில நமக்கு என்ன வேணும்? கட்டப்படணுமா? ஆவியிலே மாற்றங்கள் வரும், மாதிரியா இருக்கும். அதுல முயற்சி பண்ணணும், அதுல பிரயாசம் எடுக்கணும். அல்லேலூயா. சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16-17 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். இதுல போன வாரத்துல சில வாரங்களாக நான் இந்த நிருபங்களை தியானிக்கும் போது இந்த வசனம், இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப என் கண்ணில் பட்டதுனால அதை இவையெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இவையெல்லாம் பவுல் ஏன் இயேசு சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆவியில எளிமையா இருக்குன்னு சொன்னாரு. அந்த சமாரிய ஸ்திரீட்ட சொல்றாரு ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்குங்கிறாரு. ஆனா பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தி ஆவிலே வைராக்கியமா இருந்தா, அனல் கொண்டவனா இருந்தா, ஆவியிலே நிர்ணயம் பண்ணினா, இப்படி தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினவைகளை அவன் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்றான். அதனாலதான் பவுல் என்ன செஞ்சான்? ஆவியிலே 3ஆவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே மனிதர் பேசப்படாத வார்த்தைகளை என்ன செய்தானா? கேட்டான். அதே போல யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான தரிசனங்களை கண்டு நமக்கு அந்த வெளிப்பட்ட விசேஷத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதே போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள வேணும்னா நாமும் எப்படிப்பட்ட அனுபவங்களை உடையவர்களா இருக்க வேண்டும்? ஆவியிலே செயல்படுகிற, பரிசுத்த ஆவியில் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவிதான் நம்மள ஆவியிலே செயல்பட வைக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் இராமல், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய ஆவி வேற, தேவனுடைய ஆவி செயல்படுகிற செயல்பாடு வேற, நம்முடைய ஆவியில செயல்படுகிற செயல்பாடு வேற. தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களா என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். அப்போ ஆவிக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருப்பதற்கு தேவனுடைய ஆவியை நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் யாரா இருக்க வேண்டும்? சொல்லுங்க, ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் 100% ஆவிக்குரியவனா இருக்க முடியாது, ஆவிக்கு உட்பட்டவனா இருக்க முடியாது. 100% எப்படிதான் இருக்க முடியும்? மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ஆவியை நாம் ஒவ்வொருவர் பெற்றுக்கொண்டு நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாம ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருந்து ஆவின்படி நடக்கிறவர்களாய், ஆவின் சிந்தை உள்ளவர்களாய், ஆவியிலே நிர்ணயம் பண்ணுகிறவர்களாய், ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாய், ஆவியிலே அனல் கொள்கிறவர்களாய், ஆவியிலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய அந்த மேன்மை நமக்கு கண்டிப்பா உண்டு. ஆவினாலே நித்திய ஜீவனையும் ஆவினாலே கிடைக்கக்கூடிய தேவன் நம்ம வைத்த மேன்மைகளை சுதந்திரிக்க முடியும். ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஆவிக்குரியவன் சொல்ல, ஏன்னா வாக்குத்தத்தன்படி பிறந்தவன். அதே போல கர்த்தர் நம்மை ஆவிக்குரியவர்களாக, வாக்குத்தத்தத்துக்குரியவர்களாக நம்மளை பார்க்கும் பொழுது ஈசாக்கின் சந்ததி ஈசாக்கு எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டானோ நாம் ஆவிக்குரியவர்களா இருப்போம் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாய் இருந்து அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே